करेंगे। கர்த்தர் பேசுவதற்காக காத்திருப்போம். परमेश्वर की बातों को सुनने के लिए इंतजार करते थे। கர்த்தர் அதிலே நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். परमेश्वर वहां पर बहुत सारे कार्यों को प्रकट कर बात किया है। ஒரு கொரோனா வருவதற்கு முன்பு கொரோனாவினுடைய தாக்கத்தையும் காரியங்களையும் தெளிவாய் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். कोरोना आने के पहला कोरोना के बारे में जो विषय है ठीक से परमेश्वर ने प्रकट कर बात किया। போன வருஷத்துல இப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணினோம். जैसा गया साल में हम इंतजार कर प्रार्थना किया। கர்த்தர் சொன்ன சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். परमेश्वर ने कहा हुआ कुछ विषय को मैं आपके मध्य में बोलना चाहता हूं। இனி காலம் செல்லாது என்றார். अब समय नहीं जाएगा। இனி பூமியில திடுக்கிடுதலும் திகைப்பூட்டுகிற காரியங்களும் நடக்கும். अब पृथ्वी में अचानक डराने वाला संभव होगा। ஜனங்களுடைய சமாதானம் அற்று போகும். लोगों की शांति निकल जाएगा। ஜனங்கள் காரணம் இல்லாமல் துரத்தப்படுவாங்க. बिना कारण के लोग को भगाया जाएगा। ஜனங்கள் பரபரப்பா இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். लोग बड़ा गड़बड़ से यहाँ वहां भटकेंगे। இயற்கையிலே ஒரு சீற்றம், वो वातावरण में एक बड़ा बदलाव है। தேசங்களுக்கு நடுவுல யுத்தம், देशों के मध्य में युद्ध, எல்லா தேசங்களிலும் கூச்சலின் சத்தமும் கூக்குரல் சத்தம் सारा உண்டாகும். देशों में चिल्लाने की रोने की आवाज गूंज उठेगा। பூமியின் மேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இனிமேல் சுமூகமாய் இராது. भूमि के ऊपर लोगों की जिंदगी बड़ा शांत से नहीं रहेगा। வருகிற ஆபத்துகளை பார்க்கிறதுனாலே ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். आने वाले बुराई को देखते हुए लोगों के मन थक जाएगा। இயற்கையிலே பல பயங்கரங்கள் வரும். कई प्रकार के भयानक कार्य होगा। நீங்கள் கேள்விப்படாத மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகள் வரும். आपने अब तक नहीं सुना वैसा बड़ा बड़ा दुर्घटना होगा। சில கொள்ளை நோய்கள் வரும். कुछ महामारी आएगा। யுத்தத்தின் செய்திகள் அச்சுறுத்தும். लड़ाई की संदेश लोगों को डराएगा। இந்த நாட்களிலே நான் என்னுடைய சபைகளை எடுத்து பயன்படுத்துவேன். उन दिनों में मैंने मेरे कलीसिया को लेकर इस्तेमाल करूंगा। அவர்கள் தீவிரமாய் ஓடி தன்னுடைய கடைசி சுற்றை முடிக்கணும். वे लोग बड़े देश से तोड़कर अपने आखिरी कार्य को என்னுடைய समाप्त கால்கள் करना है। வாசலண்டையிலே வந்து நிற்கிறது. मेरे पैर द्वार पर आ चुका है। நான் என்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். मैंने मेरे कलीसिया को उठा लेना चाहता हूं। அதுக்கு முன்னால் அது அதற்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை தெளிவா நிறைவேற்றணும். उसके पहला मैंने जो सोचा है मेरे चाहत को पूरा करना है। இது நீங்கள் ஓட வேண்டிய காலம் என்றார். ये आप दौड़ने वाला समय है कर कहा। நீங்க ஓடலன்னா ஆபத்துகள் உங்களை முந்திக் கொள்ளும். यदि आप नहीं दौड़ेंगे दुर्घटना आपके सामने आके आपके आगे எலியாவும் जाएगा। ஆகாபும் ஓடுவதற்கு புறப்பட்டார்கள். जैसे एलिया और आहाब